الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم. قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. सर्व புகழ்ச்சி ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா ஒருவருக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் பற்றாத கருணையும் கண்மணியாய ரசூலே கரீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் வழிவந்தோர் வருவோர் நம்மவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் உலக மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கணிதத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரியுரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணியமான மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஆக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த மஜ்லிஸை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, நீங்கள் சுவனத்தின் பூங்காக்களை பார்த்தால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, தோழர்களே, நீங்க எங்கேயாவது சுவனத்துடைய பூங்காக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல முறையில மேய்ஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், சுவனத்தின் பூங்காவா? அதாவது மௌத்தானதுக்கு பின்னாடி தான் போக முடியும், எங்க இருக்கு சுவனத்துடைய பூங்கா அப்படின்னு. அப்ப நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, எந்த சபையில் அல்லாஹ்வுடைய திக்ரும் ரசூலுடைய திக்ரும் இந்த தீனுடைய திக்ரும் தீனுடைய பேச்சு, மார்க்க சம்பந்தப்பட்ட சபைகள் இருக்குது, மார்க்க சபை எதுவெல்லாம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அல்லாஹ் ரசூலை பத்தி பேசப்படுகிறதோ அது எல்லாமே சுவனத்துடைய பூங்கான். சுவன பூங்கா. அந்த சபையில கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நீங்கள் சுவனத்துடைய மேய்ச்சல் இருக்கீங்க. சுவனத்தின் உயர்தரமான அந்த அற்புதமான வாக்கியங்களை அடைந்து கொள்ளக்கூடிய சபைகள் இது போன்ற மார்க்க சபைகள், அல்லாஹ் ரசூலை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய சபைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சபையை சுவன பூங்காவாகவே கொண்டு செய்து வருவானாக. இந்த சபையில் ஒவ்வொரு நபர்களையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் இதே போன்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கொண்டு சேர்த்து புரிவானாக. இந்த சுவனத்துடைய பூங்கான இந்த சபையை சொன்னாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான், இந்த சபையில உள்ள எல்லா பேர்த்தையும் மன்னிச்சுட்டேன், நீங்க சாட்சியா இருக்குன்னு சொல்லுவான். இந்த சபை தான் ஏதோ ஒரு பெரிய அரசியல் கூட்டம் ஆர்ப்பாட்டம், அந்த சபைக்கு அந்த வாக்குறுதி இல்லை. ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்து உருவாக்கப்படக்கூடிய பெரும் பெரும் சபைகள் இருக்குல்ல, மாநாடுகள் ஆர்ப்பாட்டங்கள், அதுக்கெல்லாம் இந்த வாக்குறுதி இல்லை. அல்லாஹ் இந்த சபைக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான். இந்த இடத்துல இந்த மஜ்லிஸ்ல வந்து அமர்ந்து உட்கார்ந்து எந்திரிச்சு போறாங்க இல்லையா, அவங்க எல்லா பேர்த்தையும் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க. அப்ப மலக்குகள் கேட்பாங்களா, யாரெல்லாம் அந்த சபையில ஒரு பாவி இருக்கிறான், ஒரு மோசமான பாவி இருக்கிறான் அப்படின்னு. இந்த சபையுடைய பரக்கத்தினால், இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் அந்த மோசமான பாவியை நான் மன்னிச்சுட்டேன். பெரும் பாவியையும் இந்த சபையில் கலந்து கொண்டதற்காகவே நான் மன்னிச்சுட்டேன். சுப்ஹானல்லாஹ். இந்த சபை நம்முடைய பார்வையில அற்பமானது, சாதாரணமானது. பார்க்க சின்ன சின்ன பசங்க, சின்ன நாலு பெரியவங்க, வயசானவங்க, உங்களை 40-50 பேர் கூட இல்லாத ஒரு சபை நமக்கு அப்படி தெரியுது. இந்த சபை அல்லாஹ்ட்ட மிக கண்ணியத்திற்குரிய சபை. இந்த சபையுடைய பொறுமதி, இந்த சபையுடைய மதிப்பு மௌத்துடைய நேரத்தில், மௌத்துக்கு பின்னாடி வரும். இங்க செலவழிச்ச 4 மணி நேரம் 3/4 மணி நேரம் உலகத்துல என்னன்னா ஏதோ 1/2 மணி நேரம் போகணும், நான் நல்லா போய் கேட்டோன்ற மாதிரி இருக்கலாம். இந்த சபையுடைய கண்ணியம் மரியாதையை அல்லாஹ் நாளைக்கு ஆகிரத்துல வறுமையில மௌத்துக்கு பின்னாடி இறங்க வைப்பான். இந்த 3/4 மணி நேரம், இந்த 1/2 மணி நேரம், இந்த 1 மணி நேரம் நீங்க செலவழிச்சதுடைய கண்ணியத்தை நம்ம அங்கதான் தெரிஞ்சுக்க முடியும். சபையுடைய வெயிட் அப்பதான் தெரியும். ஏன்னு சொன்னா எல்லா சிறப்புகளையும் எல்லா நன்மைகளையும் உலகத்திலே கொடுத்துட முடியாது, சாத்தியம் இல்லை. உலகத்துல சொல்லதான் முடியும், சொர்க்கத்தில் இருக்கும் நரகத்தில் இருக்கும் சொல்லதான் முடியும். சொர்க்கத்திலேயே ஒரே ஒரு சின்ன மேகத்தை இங்க கொடுத்தாலும் நாம இல்லை, இந்த ஒட்டுமொத்த பூமியில் தாங்காது. உதாரணத்துக்கு சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த வார்த்தைக்கு நிறைய சிறப்புகள் ஹதீஸ்ல வந்து
யார் இந்த வார்த்தையை சொல்லுறாரோ போதுறாரோ அவருக்கு நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்படும். இந்த வார்த்தை சொன்ன உடனே ஒரு மரம் நடப்படும். அந்த மரம் பெருசா வளர்ந்துடும். அந்த மரம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு சொன்னா அந்த மரத்துடைய நிழலை வேகமாக ஓடக்கூடிய குதிரை, ரொம்ப ஃபாஸ்டா ஓடக்கூடிய குதிரை இல்ல, ரேஸ் குதிரை, லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கக்கூடிய ரேஸ் குதிரை, அது ஓடி கடக்கணும்னு சொன்னா அந்த மரத்துடைய நிழலை கடப்பதற்கு 200 ஆண்டுகள் ஆகும். அந்த மரத்துடைய நிழலை கடப்பதற்கு 200 வருஷம் ஆகும். அவ்வளவு பெரிய மரத்தை எல்லாம் சொர்க்கத்தில் கொடுப்பாங்க. ஒரு தடவை சொன்னான். இந்த ஒரே ஒரு மரத்தை இந்த பூமியில அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா ஒட்ட பூமியை அழிஞ்சிடும். அந்த மரத்தை வீட்டை பூமியால தாங்க முடியாது. அந்த மரத்தை வேகமா 200 வருஷம்னா பூமியை விட பெரிய மரம். இந்த மரத்தோட சைஸ் எவ்வளவு பெருசா இருக்கும்? ஒரு குதிரை 200 வருஷமா ஓடிச்சுன்னா பூமியை 10-20 ரவுண்ட் சுத்தி வந்துடும். ஒரு வேகமா ஓடக்கூடிய குதிரை 200 வருஷமா ஓடிச்சுன்னா 100 தடவை கூட இந்த பூமியை சுத்தி வந்துடும். அப்ப இந்த பூமியால ஒரு மரத்தை தாங்க முடியாது. சொர்க்கத்துடைய நியமத்துகள் அலாதியானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை சொல்லதான் முடியும், கேட்கதான் முடியும். இந்த உலகத்துல ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய வெயிட் இந்த உலகத்துல ஊத்தா முழு துன்யாவும் தாங்க. நம்ம கல்வி தாங்கமா அதுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்த்தா அவளை அப்படியே இதை வச்சு மௌத்தா போயிருக்கு. அதை வெகுமதியை பார்த்தாருன்னு சொன்னா இந்த இடத்துல எது தாங்க ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய மதிப்பை நம்மளால யோசிச்சு பார்த்து சொன்னாங்க. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மதிப்பு, ஒவ்வொரு நல்லவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி நம்மளால மதிப்பு போட முடியாத அளவுக்கு சிறந்தது. இந்த சபை அப்படி ஒரு கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபையில் கலந்துகொண்ட எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து அதை வறுமையில் அல்லாஹ் நாயகத்தோடு சேர்த்து வைப்பாங்க. கண்ணியத்திற்குரிய தலைப்பு கொண்டோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எல்லோருக்கும் சொந்தம் எங்கள் நபி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே யாருக்காக அனுப்பப்பட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு அனுப்புனாங்க? அல்லாஹ் யாருக்கு அனுப்புனாங்க? மக்காவுல அரபு நாட்டுல முஸ்லிம்களுக்காக அனுப்புனாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? நபி அனுப்புனதா பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா நபிமார்களுடைய வேலைகள் அப்படியே குர்ஆன். நபிமார்கள் பல தீன்பணிகளை செஞ்சாங்க. எதற்காக அனுப்பப்பட்டார்கள்? நபிமார்கள் ஏன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம். வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும் ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும். வேதத்தை குர்ஆனை ஓதி காட்டுவது, யத்லூனல் கிதாப குர்ஆனை வேதத்தை ஓதி காட்டுவதற்காகவும், வயுஅல்லிமுஹுல் கிதாப கிதாபை கற்றுக் கொடுப்பதற்காகவும், வல் ஹிக்மத ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும், வயுஸக்கீஹிம் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும், தஸ்கியத்துன் நஃப்ஸ் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, தஸவ்வுஃப் ஞானம் என்ற ஞான பாதையை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் நபிமார்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, அம்மா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. முழு மனித சமுதாயத்திற்கு, நல்லா கவனிங்க, தலைப்பு எல்லோருக்கும் சொந்தம் எங்கள் நபி நாயகம். இதுதான் தலைப்பு. அல்லாஹ் சொல்றான், வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ் காஃபத்தல் லில் முஃமினீன. அப்படி அல்லாஹ் சொல்றாரு. அல்லாஹ் சொல்றான் முழு மனித சமுதாயத்திற்கும், கலிமா சொல்லி முஸ்லிமானவங்களுக்கு மட்டும்தான் நீங்க நபி அப்படி இல்லை. இப்படி வேணா சொல்லுவோமே, அல்லாஹ் முஸ்லிம்கள் மட்டும் படைச்சானா காஃபிர்களே படைச்சாங்க. இந்துக்களுக்கு யார் இறைவன்? இந்துக்களை படைச்சது யாரு? அவன் ஏத்துக்கிறனா அவனுக்கு இறைவன் யாரு? அவனுக்கு உணவு கொடுக்கக்கூடியது யாரு? அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது யாரு? அல்லாஹ். ஒரு கிறிஸ்துவனுடைய தேவையை பூர்த்தி செய்யறது யாரு? கிறிஸ்துவனை படைச்சது யாரு? கிறிஸ்துவனுக்கு இறைவன் யாரு? அவன் ஏத்துக்கலனாலும் அவனுக்கு அல்லாஹ்வே இறைவன். நம்ம சின்ன பிள்ளைங்க வளர்ந்த மாதிரி நமக்கு அல்லாஹ் கடவுளே, அவனுக்கு சிவன் கடவுளே, இவனுக்கு முருகன் கடவுளே, அவனுக்கு இயேசு கிறிஸ்து கடவுள் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா நம்ம ஈமான் போச்சு. அவன் வேணா எனக்கு இறைவன் ஈசா சொல்லிக்கலாம். நாம எப்படித்தான் நம்பணும்? அவனுக்கும் இறைவன் அல்லாஹ். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் யாரு? அதை ஏத்துக்கல, அது வேற விஷயம். ஆனா அவனை படைச்சது யாரு? அவனுடைய ரப்பு யாரு? எப்படி நமக்கு இறைவன் அல்லாஹ்,
முஸ்லிம் அல்லாதவருடைய இறைவனும் அல்லாஹ், எறும்புடைய இறைவனும் அல்லாஹ், யானையுடைய இறைவனும் அல்லாஹ், கடலில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான ஜீவராசிகளுடைய இறைவனும் அல்லாஹ், ஒவ்வொரு படைப்புகளுக்கும் இறைவன் அல்லாஹ். ஒவ்வொரு படைப்புக்கும் சுவச்செய்தி ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹ். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல. அதே குர்ஆனுடைய வசனம் சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன் ஒரு வசனத்துல சொல்றாங்க, அஸ்ஸலாக காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. முழு மனித சமுதாயத்திற்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவே நபியை உங்கள் அனுப்பணும். முழு மனித சமுதாயத்திற்கும். அரபுகளுக்கு நீங்கள் நபியாக அனுப்பப்படல, மக்காவாசிகளுக்கு நீங்க நபி இல்ல, முஸ்லிம்களுக்கு கலிமா சொன்னவங்களுக்கு மட்டும் நீங்க இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்க, அதுக்காக அல்லாஹ் நபி அனுப்பல. நபி முழு மனித சமுதாயத்திற்கும் நபி, அதற்காக அனுப்பப்பட்டார்கள். அந்த வேலையை முழுமையாக செய்தார்கள். முழு மனித சமுதாயத்திற்கும் யாரையுமே பாக்கையா விடல. எல்லோரை பற்றிய சிந்தனையும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. ஒவ்வொரு மனிதனும் சொல்லும் போய் ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுங்களா? ஆசை ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த ஒரே ஆசை, பெரிய ஆசை, மேலான ஆசை, உலகத்தில் ஒரு மனிதர் கூட நரகத்துக்கு போயிடும். எல்லா மனிதரை பற்றியும் கவலைப்பட்டாங்க, எல்லா மனிதரை பற்றியும் சிந்திச்சாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதனுடைய ஜனாஸா, அவன் யூதனாகவே வாழ்ந்து மரணமாக இருந்த பிறகும் கூட அவருடைய ஜனாஸா போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றாங்க, அழுதாங்க. பிற மரியாதைக்காரர்கள் சொன்னாங்க, ஏன் நீங்கள் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கும் பொழுது, முழு மனித சமுதாயத்திற்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு யூதனான நிலையிலேயே, காஃபிருடைய குஃப்ருடைய நிலையே மரணமாகி போயிட்டானே, அவனுக்கும் நான் நபியா அனுப்பப்பட்டிருக்கேன், அவனுக்கு நான் பொறுப்புதாரி என்பதாக சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டு அழுதார். யூதனை பத்தி சிந்திக்காம இல்ல, சிறை வழங்கிகளை பத்தி சிந்திக்காம இல்ல, நெருப்பு வழங்கிகளை பத்தி சிந்திக்காம இல்ல, ஏதோ தான் கூட இருந்த 1,24,000 நபிமார்கள், தோழர்கள், சஹாபாக்கள், இவங்களோட வாழ்ந்தாங்க, 11 மனைவிமார்கள், அரசாட்சி, இதை பத்தி மட்டுமே இல்ல, மதீனாவுல தான் இருந்தாங்க. முழு உலகத்தையும் சிந்தனையில வச்சிருந்தாங்க, முழு உலகத்தை பத்தியும் கவலைப்பட்டாங்க, முழு உலகத்துக்கான வேலைகளை செஞ்சாங்க. மதீனால உருவாக்குனாங்க. ஹஜ்ஜத்துல் விதா நாளைக்கு பயான்ல வரும். ஹஜ்ஜத்துல் விதா செஞ்ச விஷயம், முஹம்மது ரசூலுல்லாஹ் செஞ்ச பயான், இந்த உலகத்துல வந்திருக்கவங்க வராதவங்க போய் செய்தியை சொல்லுங்க. ஒரே விஷயம் தான், எல்லா செய்தியை நான் சொல்லிட்டேன், சொல்லிட்டீங்க, எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிட்டேன். வந்தவங்க வராதவங்க செய்தியை சொல்லுவாங்க. ஒவ்வொரு சஹாபியும் போனாங்க, வேலை செஞ்சாங்க. எது வரைக்கும் போனாங்க தெரியுங்களா? அவங்க ஊரை மட்டும் யோசிக்கல, அவங்க நாட்டை மட்டும் யோசிக்கல, அவங்க பகுதியை மட்டும் யோசிக்கல. ஒவ்வொரு சஹாபியும் போனாங்க. கடைசி நேர சக்கராத்துடைய நேரத்துல பல சஹாபிகள் இப்படி துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், நான் அறிந்த நிலையில் எனக்கு தெரிஞ்ச உலகம் எவ்வளவு பெருசோ, இப்படி எனக்கு தெரிஞ்ச உலகம் எவ்வளவு பெருசோ, அவங்களுக்கு தெரிஞ்ச அன்றைய காலத்துல இன்டர்நெட் கிடையாது, வசதிகள் எதுவும் கிடையாது. இந்த திசையில போவாங்க, கிழக்கு பக்கம் கிழக்கு திசையில போவாங்க, ஊரா நாடு போயிட்டே இருப்பாங்க, மேற்கு பக்கம் போய்கிட்டே இருப்பாங்க, ஊரா நாடு கப்பல பயணம் செய்வாங்க, குதிரை போய்கிட்டே இருப்பாங்க. நான் அறிந்த நிலையில் உலகம் எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய உலகம் எவ்வளவு பெருசோ, இந்த உலகம் எல்லை வரைக்கும் நான் போயிட்டேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தூதுத்துவ செய்தி, நுபுவத்துடைய செய்தி எனக்கு தெரிஞ்ச உலகம் வரைக்கும் நான் எத்தி வச்சுட்டேன். யா அல்லாஹ், எனக்கு தெரிஞ்ச உலகம் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியாது, என்னால என்ற வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். மௌத்துடைய நேரத்துல ஒவ்வொரு சஹாபியும் கேட்டது, சக்கராத்துல கேட்பாங்க, அல்லாஹ் எனக்கு இந்த வேலையை கபூல் செஞ்சுக்க, நான் ஏதாவது சரியா செய்யலான்னு என்னை மன்னிச்சுக்கணும். சக்கராத்துடைய நேரத்துல ஒவ்வொரு சஹாபியும் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன வேலை, முழு உலகத்துடைய கவலை, முழு உலகத்துடைய சிந்தனை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. அந்த ஒட்டுமொத்த கவலையும் அப்படியே சஹாபாக்கள் கொடுத்தாங்க, எதையுமே குறைக்கல. முழு சிந்தனையும் சஹாபாக்களுக்கு முழுமையாக ஊட்டி வளர்க்கப்பட்டுச்சு. எந்த சஹாபியும் அந்த முழு உலக சிந்தனை இல்லாம மதீனா, மக்கா, அரபு நாடு, அந்த குறுகிய சிந்தனை யாருமே வாழல. முழு உலகத்தை பத்தி சிந்திக்கணும், முழு உலகத்தை பத்தி கவலைப்படணும். இங்க இருந்து பாலஸ்தீனை பத்தி கவலைப்படுறோமா இல்லையா? சிரியா பத்தி கவலைப்படுறோமா இல்லையா? கஸா பத்தி கவலைப்படுறோமா இல்லையா? முழு உலகத்தை பத்தி கவலைப்படணும். அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படி மட்டும் கவலைப்படுறது இல்ல. அங்கே கலிமா சொல்லாமல் முழு ஆப்பிரிக்கால, அமெரிக்கால, ஆப்கானிஸ்தான்ல, உலகத்துடைய ஒவ்வொரு பகுதியிலும் கலிமா சொல்லாம ஒவ்வொரு நொடியும் ஒரு உயிர் போய்க்கு. அந்த ஒவ்வொரு உயிரை பத்தியும் முஹம்மது ரசூலுல்லாஹ் சிந்தனையும் கவலையும் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா,
வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எப்படிப்பட்டவன்? ரப்பில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பாக இருக்கிறார். அகில உலக மக்களையும் பார்த்து பரிபாலித்து வளர்க்கக்கூடியவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட எஜமானாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பன்னு சொன்னா ஒரு விஷயம் நம்ம புரியணும். மனிதர்கள் வாழக்கூடிய பூமி எல்லாம் வேற பகுதிகள் அல்லாஹ்வுக்கு என்ன வேலை? அப்படி இல்ல. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கக்கூடிய, வேலை செய்ய வைக்கக்கூடிய பெரும் பொறுப்பு அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுக்கு கஷ்டமும் இல்லை. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் அல்லாஹ் தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆள் போட்டெல்லாம் வேலை செய்யல. மலக்குமார்கள் இருக்கிறாங்க. ஆனா மலக்குகளுடைய உதவி இருந்தாதான் அல்லாஹ்வால வேலை செய்ய முடியும் அப்படிலாம் கிடையாது. முழு பிரபஞ்சத்திலே வேலை செஞ்சுட்டு இருக்கான். செவ்வாய் கோளுக்கு யாருக்கு ரப்பு? பூமியில இருந்து ராக்கெட் ஏறி செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டார் வந்து. பூமியில தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் செவ்வாயில செல்லான்னு சொல்ல முடியுமா? சூரிய குடும்பத்தையே கடந்து ஒரு ராக்கெட்ல வந்து போயிட்டார். இங்க நான் தான் ரப்பு, இங்க யாரும் கிடையாதுல, இங்க அல்லாஹ் இல்லையா சொல்ல முடியுமா? முழு பிரபஞ்சமும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். முழு பிரபஞ்சமும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், எல்லா பகுதியிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வானத்து இந்த பிரபஞ்சத்தை கடந்து மில்கி வே கேலக்ஸி கடந்து வேற ஒரு புது கேலக்ஸியை கண்டுபிடிச்சு நீங்க போய் ஒரு கோளை கண்டுபிடிச்சு அங்க போய் குடியேறி அமர்ந்தாலும் அங்கேயே அல்லாஹ் தான் உங்களுக்கு இறைவன். உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா? அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ் தான் உங்களுக்கு இறைவன். அப்படி அல்லாஹ் இந்த உலகத்தில் இந்த ஆழம்னு சொன்னா பூமி மட்டும் இல்லை, முழு பிரபஞ்சத்தையும் எடுத்துக்கணும். இம்மையையும் எடுக்கும், மறுமையும் எடுக்கும். முக்கியமான விஷயம், அல்லாஹ் இம்மையில மட்டும்தான் ரப்புல் ஆலமீன், மறுமையில ரப்புல் ஆலமீன் இல்ல. அப்படி இல்ல, மறுமையிலும் அல்லாஹ் தான் ரப்புல் ஆலமீன். முழு பிரபஞ்சத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் அனைத்து உலகங்களிலும் அல்லாஹ் தான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் நபியை இப்படி சொன்னான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, உங்களை அகில உலகங்களுக்கும் அல்லாஹ் எப்படி ரப்புல் ஆலமீனோ, அல்லாஹ் எங்கெல்லாம் ரப்பாக இருக்கிறானோ அங்கெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, உங்களை ரஹ்மத் அகில உலக மக்களுக்கும் ரஹ்மத்தாகவே தவிர நான் அனுப்பலட்டா. நீங்க எல்லாத்துக்கும் ரஹ்மத். ரஹ்மத் நீங்க தான் ரஹ்மத். ரஹ்மத்னா என்ன? நம்ம ஒரு இருப்பாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? நம்ம உயிரோடு இருப்பதற்கும் ஒரு பொருளாக ஒரு வஸ்துவாக நாம இருப்பதற்கும் ரஹ்மத் தேவை. இந்த ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஒரு பொருளாக ஆகி இருப்பதற்கு ரஹ்மத் தேவை. அது உயிருள்ள உயிரற்ற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எல்லா பொருளுக்கும் ரஹ்மத் தேவை. இந்த ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு வஸ்துவிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது. அந்த ஒவ்வொரு வஸ்துவிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்திச்சு பார்க்கணும். முஹம்மது ரசூலுல்லாஹ் நமக்கு மட்டும் சொந்தமாக அனுப்பப்படவில்லை, நமக்கு மட்டும் சொந்தமாக கொடுக்கப்படவில்லை. சுயநலத்தோடு சிந்திக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சுயநலம் என்பது எல்லாருடைய பார்வையும் இருந்துச்சு, எல்லாருடைய சிந்தனையும் இருந்துச்சு. ஒருவன் சுயநலவாதியா இல்லையா அப்படின்னு சொன்னா, மனிதர்களை பொறுத்தவரை உண்மையில் எல்லாருமே சுயநலவாதி தான். பொதுநலம் பற்றி பேசக்கூடிய மார்க்ஸ் கம்யூனிஸ்டுகள் கூட உண்மையில் சொல்லலாம், அடித்து சொல்லலாம், சுயநலவாதிகள் தான். பொதுநலம் பேசிய பெரும் தலைவர்கள் சுத்தமான சுயநலவாதிகள். சுயநலத்தின் எல்லைகள் வேண்டுமானாலும் வித்தியாசப்படலாம். ஒரு சாதாரண சராசரி மனிதனுடைய சுயநலம் தன்னளவில் இருக்கும். மோசமான சுயநலவாதி, ஒரு மோசமான சுயநலவாதி எப்படி இருப்பா தெரியுங்களா? நான் சாப்பிட்டா போதும், எனக்கு உடல்நிலை நல்லா இருந்தா போதும், நான் சந்தோஷமா இருந்தா போதும், தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பான். இது மோசமான சுயநலம். மோசமான சுயநலம். ஒரு சராசரி குடும்ப மனிதன், ஒரு குடும்பஸ்தன் எப்படி இருப்பான் தெரியுங்களா? தன்னை பற்றி மட்டும் அந்த மனிதர் சிந்திக்க மாட்டார். தன் மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, கொஞ்சம் விசாலமான மனிதர் எப்படி இருப்பாரு? மனைவி, பிள்ளைகள் அளவுல உள்ளவங்க இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிகளை யோசிக்க மாட்டாங்க. மனைவி பிள்ளைகள் மட்டும்தான் தன் குடும்பம் யோசிப்பாங்க. மனைவியும் பிள்ளைகளை பற்றி மட்டும் சிந்தனை இருக்கும். நானும் நல்லா இருக்கணும், என் மனைவியும் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். அன்னை பிள்ளை பற்றி
கவலை இருக்காது, தம்பிக்கு கவலை இருக்காது என்பதை விட அவர்களிடம் என் பிள்ளை மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு எண்ணம். சுயநலம் கொஞ்சம் விரிவடையுது. தன்னை பற்றி கூட சிந்திக்கிற இல்லையா, குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறாரா இல்லையா? இன்னும் கொஞ்சம் விசாலமான ஒரு மனிதர் எப்படி இருப்பாரு? சொந்த பந்தங்களை ஆதரித்து வாழக்கூடியவராக இருப்பார். தன்னை பற்றியும் கவலைப்படுவார், தன் குடும்பத்தை பற்றியும் கவலைப்படுவார். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, குடும்பத்துல மாமன் மச்சான், சொந்தக்காரங்க யாராவது சிரமப்பட்டா கஷ்டப்பட்டா அவங்களுக்கு உதவி செய்வார். அவங்களை பத்தி சிந்திப்பார். தன்னுடைய சமாஜம் ஏதோ ஒரு பக்கம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பார். சுயநலம் கொஞ்சம் இன்னும் விசாலமாகுது. அதுக்காக இது ஒரு பொது நலம் அல்ல. தன்னை பற்றி, தன் குடும்பத்தை பற்றி, தன்னுடைய சொந்த பந்தத்தை பற்றி மட்டும்தான் அவர் யோசிப்பாரு. சொந்தம் அல்லாத ஒரு நபருக்கு உதவி செய்ய மாட்டார். சொந்தம் அல்லாத நபரை பற்றி சிந்திக்க மாட்டார். சொந்தம் அல்லாத நபருக்கு கஷ்டம்னா அவர் யோசிக்க மாட்டார். இவரும் சுயநலவாதி தான். இவருடைய சுயநலத்தின் எல்லைகள் சற்று விரிவடைந்தது. இன்னும் மேலான பொதுநலவாதி அப்படின்னா பொதுநலங்களால் அதுவும் சுயநலம் தான். கொஞ்சம் விசாலமாக சிந்தனை இருக்கும். அவர் எப்படி யோசிப்பாரு அப்படின்னு சொன்னா, அவர் விசாலமா போய் ஊர் மக்கள் அளவில் சிந்திப்பார். ஊர் மக்கள் அளவில் சிந்தனை இருக்காரு. என்னுடைய ஊர்ல இருக்க எல்லா மக்களும் நல்லா இருக்கும். தன்னுடைய குடும்பம், சொந்த பந்தம் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஊருக்கு தான் உதவி செய்வார். ஊர்காரிகள் என்ன கட்டம் கொடுப்பாரு, செய்வார், முன்னின்று பார்ப்பாரு. ஊர் மக்களுக்காக சரியான கவனம் செலுத்துவார், உதவி செய்வார், சிந்திப்பார். இவரும் சுயநலவாதி தான். இவருடைய சுயநல எல்லை ஊர் அளவில் இருக்குது. பக்கத்தூர்காரர்கள் கஷ்டமா யோசிப்பார். பக்கத்தூர்காரங்களுக்கு பிரச்சனைனா எங்க ஊருக்கு ஆகாது, நாங்களா எப்படி தெரியுங்களா, எங்க ஊருக்கு வசதியா, ஊர் அளவில் சிந்தனை இருக்கும். ஊரை தாண்டி சிந்தனை இருக்காது. இன்னும் கொஞ்சம் விசாலமா போன பெரிய அரசியல் தலைவர்கள் மாநிலத்திலே தூக்கி சுமப்பாங்க. மக்களுக்காக ரொம்ப முயற்சி செய்வாங்க. எல்லா மக்களும் நல்லா நினைப்பாங்க. அரசியல் தலைவர்கள் அப்படி இல்லை. உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவர் தன்னை பெரிய தலைவராக, பொதுநலவாதியாக, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவராக இருந்தாலும் அவருடைய அதிகபட்ச சிந்தனை தன்னுடைய மாநில அளவில் தான் இருக்கு. பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்களை சண்டை விடுவார். நாங்க எப்படி தெரியும், தண்ணி தர மாட்டேங்க, தண்ணி தர மாட்டோம் அப்படின்னு. எங்க மக்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணும். பக்கத்துல தண்ணி இல்லாம மக்கள் கஷ்டப்பட்டு அதை பத்தி பிரச்சனை இல்லை. தண்ணீரை தடுப்பார்கள், சில விவசாய பொருட்களை தடுப்பார்கள். தன்னுடைய மாநிலத்தை தாண்டி அவருடைய சுயநலம் இருக்கார், அவருடைய பொதுநலம் இருக்கார். மாநில அளவில் சுயநலவாதியா இருப்பார். எல்லா மனிதனும் சுயநலவாதியாக சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லா மனிதனும் தலைவர்களும் சுயநலவாதியார். நாட்டின் பிரதமராகவே இருந்தாலும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் அவர் பிரதமர். அவர்களை பற்றி மட்டும் நல்ல வச்சிருப்பாரு. தன்னுடைய நாட்டு மக்களை முன்னேற்றம் தான் நினைப்பாரு. பிற நாட்டு மக்களை பற்றிய கவனமும் சிந்தனையும் அவருடைய முன்னேற்றமும் இவருக்கு வந்து பொறுத்தும். பக்கத்து நாட்டுக்காரன் முன்னேறினா எதிர் நாட்டுக்காரன் வளர்ற முன்னேற்றம் எப்படி தாங்க முடியாது, அதனால பொறுக்க முடியாது. ஒரு நாட்டையே ஆளக்கூடிய ஆட்சியாளராக இருந்தாலும் அவரும் சுயநலவாதியான தன் நாட்டு மக்கள். உலகத்தில் யாருதான் பொதுநலவாதி என்று சொன்னார்? உலகில் யாருமே பொதுநலவாதி கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் சுயநலவாதி தான். சுயநலத்தின் எல்லைகள் வேண்டுமானாலும் விசாலப்படலாம், வித்தியாசப்படலாம். எல்லா மனிதனும் சுயநலவாதி தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களை தவிர ஏன் அல்லாஹ் அப்படித்தான் சொன்னார், நபியே நாயகமே, அகில உலக மக்களுக்கும் நீங்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டீங்க. முழு உலகத்தை பத்தி சிந்திச்சாங்க. மனிதர்கள் மட்டும் இல்ல, உயிருள்ள உயிரற்ற பொருட்களை பத்தி சிந்திச்சாங்க. ஆடு மாடு ஜீவராசிகளை பத்தி. மனிதனுடைய சிந்தனையை தானே பொதுநலம். எல்லோருக்கும் ஒவ்வொரு சொந்தம் அப்படின்னு சொன்னா, நீங்க பெரும்பெரும் தலைவர்களை ஒவ்வொரு ஜாதிக்காரனும் சொந்தமாக்கிக்கிறாங்க. பெரிய தலைவரை தன்னுடைய ஜாதிக்காரன் சொந்தமாக்கிறார். இன்னொரு பெரிய தலைவரை தன்னுடைய ஜாதிக்காரன் சொந்தமாக்கிறார். ஒரு தலைவரை தன்னுடைய மதத்தை சார்ந்தவர் சொந்தமாக்கிறார். ஒரு தலைவரை எங்கள் நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், எங்கள் மொழிக்காரர் அப்படி சொந்தமாக்கிறார். இன்னும் கொஞ்சம் விசாலமான தலைவர்கள் எங்கள் நாட்டை சேர்ந்த, இந்தியாவை சேர்ந்தவங்க, பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, அமெரிக்காவை சேர்ந்தவங்க, இப்படி ஒவ்வொரு நாட்டுக்காரரும் தன்னுடைய தலைவரை சொந்தமாக்கிக் கொள்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான் முழு உலக மக்களும் சொந்தம் கொண்டாட தகுதியானவர்கள். முழு உலக மக்களை பற்றியும் சிந்திச்சோம். ஏழைகளுக்கும் சொந்தம், ஏழைகளை பற்றியும் வார்த்தைகள் இருக்குது, ஏழைகளை பற்றியும் சிந்தனை இருந்திருக்குது, ஏழைகளை பற்றியும் ஹதீஸ் இருக்குது. பணக்காரர்களுக்கும் இந்த நாயகம் சொந்தம். பணக்காரர்களை பற்றியும், கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செல்வம் சேர்ந்தவர்களை பற்றியும் சிந்தனை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் பேசியிருக்கிறார்கள்.
பெண்களுக்காகவும் பேசியிருக்கிறார்கள் எங்கள் நாயகம். சிறுவர்கள் குழந்தைகளை பற்றியும் சிந்திச்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. யார் நம்முடைய சிறியவர்கள் மீது அன்பு செலுத்தவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. எல்லாத்தையும் பேசுறாங்க, சின்ன பிள்ளைகளை பத்தி ரசூலுல்லாஹ் யோசிக்கவே இல்லை. சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைகளை பத்தி யோசிச்சாங்க, பெரியவர்களை பத்தி சொன்னாங்க. யார் நம்ம பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. யாரையுமே விடல, சொல்லலாம் யாரையுமே விடல. யாருடைய சிந்தனை ஏதோ பொதுப்படையாக நம்ம பேசுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு ஒவ்வொருவரை பற்றியும் தனித்தனியாக சிந்திச்சு கவலைப்பட்டு ஒவ்வொருவருக்கான ஹதீஸ்களை சொல்லி ஒவ்வொருவருடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்காகவும் வாழ்ந்து காமிச்சுட்டார். குடும்ப வாழ்க்கை வேணுமா? குடும்ப வாழ்க்கை கணவன்கள் பக்கத்திலேயே ரசூலுல்லாஹ் பேசியிருக்கிறாங்க, மனைவிமார்கள் பக்கத்திலேயே ரசூலுல்லாஹ் பேசியிருக்கிறாங்க. இங்கிட்டு பேசி அங்கிட்டு விடல, அங்கிட்டு பேசி இங்கிட்டு விடல. மனைவிகள் பக்கமாகவும் ரசூலுல்லாஹ் பேசியிருக்கிறார்கள், கணவர்கள் பக்கமாகவும் ரசூலுல்லாஹ் பேசியிருக்கிறார்கள். பெற்றோர்களின் புறத்திலிருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் கவனிக்கணும். பெற்றோர்கள் புள்ள சரியில்லை, பிள்ளை ஒழுக்கமே இல்லை, சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் யோசிக்கணும். பெற்றோர்களின் பக்கத்திலும் இருந்து முகமது ரசூலுல்லாஹ் யோசிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. பிள்ளைகளின் தரப்பில் இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பேசியிருக்காங்க. நல்ல பேர் வைக்கணும், நல்ல ஒழுக்க கல்வியை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னா அந்த பிள்ளையை அதட்டக்கூடிய, கண்டிக்கக்கூடிய தகப்பன் தாய் என்று சொல்லிக் கொடுக்க உரிமை கிடையாது. பிள்ளைகள் தரப்பிலும் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு பேசி இருக்கிறார்கள், யோசிச்சிருக்காங்க. விசாலமான சிந்தனை, கம்மியான சிந்தனை சொல்றாங்க. நம்ம உலகம் பல்லுயிர்களை பற்றி யோசிச்சுட்டோம், சிந்திச்சிட்டோம். ஒவ்வொரு உயிரை பற்றியும் ஒவ்வொரு அணுவை பற்றியும் இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல, ஒவ்வொரு உயிருக்கும் ஜீவராசிக்குமானது. ஒவ்வொரு உயிரை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். மரம் வளர்ங்க, மரம் நட்டு வளர்ங்க, அதனால உங்களுக்கு ஃபாயிதா இருக்கு, நன்மை இருக்குது. அந்த மரத்துல மக்கள் பலன் பெற்றாங்க, நிழலுக்காக மக்கள் ஒதுக்குனா உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொன்ன நபிநாயகம் ஸல்லல்லாஹு. அந்த மரத்துல இருந்து பழங்களை பறிச்சு மக்கள் சாப்பிட்டாங்கன்னா அதுலேயே பிரயோஜனம் இருக்கு. ஒரு மரம் சொன்னா மனித மக்கள் அதை பலன் தருவானா? கோடிக்கணக்கான ஜீவராசிகளுடைய வீடு மரம். ஒரு மரம் ஒரு இடத்துல உருவாகும் சொன்னா கோடிக்கணக்கான ஜீவராசிகள், புழு பூச்சிகள், ஒரு உயிரி ரெண்டு உயிரி சொல்றாங்க, அமீபா பாக்டீரியா சொல்லக்கூடிய ஒரு செல் உயிரிகள் வரை உங்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தார்கள், சிந்தித்தார்கள். அவைகளை பற்றியும் கவனத்தில் கொண்டு வந்தார். மரம் வளர்க்கணும்னு சொன்ன சாதாரண விஷயம் இல்லை. பல உயிர்கள் சேர்ந்து ஒரு மரத்தை உருவாக்க முடியும், வளர்க்க முடியும். பல பறவைகள் அதில் கூடு கட்டி வாழும், பல பறவைகளுக்கு அது வீடாக இருக்கும். பல ஜீவராசிகள் அதில் பலன் பெறும். மனுஷ நிழல் கூறுவாங்கன்னா ஒரு வாய் இல்லாத ஜீவராசிகள் போய் நிழலுக்காக அதில் ஒதுங்கும். அதில் இருக்கக்கூடிய இலைகளை பழங்களை வாயில்லாத ஜீவராசிகள் சாப்பிடும். ஒவ்வொரு உயிரை பற்றியும் ஒவ்வொரு ஜீவராசியை பற்றியும் ஒரு செல் உயிரியாக இருந்தாலும் அதை பற்றியும் சிந்தித்தவர்கள், யோசித்தவர்கள் எங்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய ஒரு வசனம் போதும் நமக்கு ஆதாரம். உலக மக்கள் அனைவருக்குமானவர் எங்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம உணராமல் இருக்கிறதுக்காகவும் நம்முடைய உள்ளம் அதை உணராமல் இருக்குது, அந்த உள்ளத்தில் அதை போய் சேரணும் என்பதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து சொல்ல வேண்டியது. ஒவ்வொன்றை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஆழமாக சிந்திச்சாங்க, யோசிச்சாங்கன்னு சொன்னா இந்த ஒரு நைட்டு பத்தாது, இந்த ஒரு ராத்திரி பத்தாது. ஒவ்வொரு தரப்பு மக்களை பற்றியும் ரசூலுல்லாஹ் எப்படிதான் யோசிச்சாங்க, சிந்திச்சாங்கன்னு சொன்னா இந்த ஒரு ராத்திரி பத்தாது சொல்லி முடிக்கிறதுக்கு. அவ்வளவு விஷயங்களை ஒவ்வொரு உயிரை பற்றியும், உயிருள்ள உயிரற்ற ஒவ்வொரு ஜீவராசியை பற்றியும் பெருமாள் யோசிச்சிருக்கிறார். ஆற்றுடைய கரையில இருந்தால் கூட தண்ணீரை அளவா யூஸ் பண்ணும். ஆற்றங்கரையில உட்கார்ந்து ஒரு செஞ்சா கூட தண்ணீரை குறைவாக அளவாக செலவழிங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல எவ்வளவு பெரிய ஆழமான சிந்தனைகள் இருக்கு தெரியுங்களா? உங்களுடைய பகுதி மக்களுக்கும் அது நல்லது, உங்களுக்கும் அது நல்லது. நீங்க தண்ணீரை வேஸ்ட் ஆக்கலன்னு சொன்னா பல உயிர்களுக்கு அது நல்லது, பல ஊர் மக்களுக்கு அது நல்லது. இந்த தண்ணீர் பல மக்கள் கடந்து போகும், பல ஜீவராசிகள் அதுல பலன் பெறும். ஆற்றங்கரையில உட்கார்ந்து ஒன்று செஞ்சா கூட அந்த தண்ணீரை வீண்கிறேன் செய்யாதீர்கள். இந்த ஒரு வார்த்தையில் முழு உலகத்தை பற்றிய பல்லுயிர் சிந்தனை சொல்றாங்க. முழு உயிர்களுக்கு, உலகம் என்பது எல்லா உயிர்களுக்குமானது அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த வார்த்தையை எப்படித்தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் போதுமானது. ஆற்றங்கரையில உட்கார்ந்து ஒன்று செஞ்சாலும் தண்ணீரை அளவாக பயன்படுத்துங்கள். இந்த ஒரு வார்த்தையில் இருக்கிறது சகோதரர்களே. எல்லா உயிர்களை பற்றிய சிந்தனையும்
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமான அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு சாதாரணமான சிந்தனை கொடுக்கப்பட்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்ம யோசிக்கிறோம், ஸல்லல்லாஹு வந்தாங்க, எதை தீனை சொல்லி கொடுத்தாங்க, நாலு வணக்க வழிபாடுகளை சொல்லி கொடுத்தாங்க. வணக்க வழிபாடுகளை பற்றி பேசியதை விட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி பேசியதுதான். வணக்க வழிபாடுகளை பற்றி பேசியதை விட ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி பேசியதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அதிகம்.